பிரைஸ் த லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம், சூடான் தேசத்தை குறித்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு சூடான் தேசத்திலே பல கிறிஸ்தவர்கள் கொத்து கொத்தாய் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு சூடான் தேசத்திலே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு இனப்படுகொலை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது என்கிற விஷயம் எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும். இந்த காரியத்துக்காக கண்டன பதிவு இது இல்லை. இதை நம்ம வைத்து வேதத்தோடு ஒப்பிட்டு சில காரியங்களை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக ஏசப்பா என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, என் நாமத்தினாலே நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த காரியம் இன்றைக்கு சூடான் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் துன்பப்படுவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும்னு சொல்லியிருக்கிற இந்த காரியம் இன்றைக்கு சூடான் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. உங்களை கொலை செய்கிறவன் தங்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று சொல்லும் நாட்கள் வரும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் இந்த இடத்துல வசனத்துல அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அதுவும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லுகிறபடி இன்றைக்கு சூடான் தேசமானது வேதனையான பாதைகளுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது மீதம் இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டுமே தவிர அந்த காரியத்தில் ஈடுபடுகிறவர்களை நம்ம சபிக்க கூடாது. இந்த இடத்துல நம்ம பொறுமையை காத்து கொள்ள வேண்டும். வேதத்தின்படி சில காரியங்கள் இன்றைக்கு உலகத்திலே பிரத்யட்சமாய் நடப்பதை நம்மளுடைய கண்களும் பார்த்து கொண்டிருக்கிறது, அயலானுடைய கண்களும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த காரியம் சீக்கிரமாய் மாறும். இவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய இரத்த சாட்சி என்கிற கணக்கிலே இருப்பார்கள் என்று சொல்லி இந்த தியானத்தை நம்ம முடிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.